ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் ஷலோம். இன்றைய தியானத்திற்காக மீண்டும் உங்களை நான் வரவேற்கிறேன். பைபிள்ல எழுத்து வடிவிலே 222 ஜெபங்கள் இருக்கின்றன. இந்த 222 ஜெபங்களை குறித்து நாம் ஒவ்வொரு புத்தகத்திலிருந்து அதை தியானித்து தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அந்த வகையில் சங்கீதத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். சங்கீதத்தின் புத்தகத்தில் பக்தர்கள் செய்த ஜெபங்கள், அதற்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட பிரதிபலன்கள், இவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி பிரதிபலனை பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவைகள் எல்லாமே கூட பைபிளிலே இருக்கின்ற ஜெபங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடியும். கடந்த நாட்களில் பக்தனான தாவீது எழுதிய சங்கீதம், அவன் செய்த பிரார்த்தனை, இதன் அடிப்படையிலே 18வது சங்கீதத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் பார்க்கலாம். 18வது சங்கீதம் வேதாகமத்திலே இருக்கின்ற 4 பெரிய சங்கீதங்களிலே இந்த 18வது சங்கீதமும் ஒன்று என்று உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இந்த சங்கீதத்தை கவனமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இந்த சங்கீதத்தை சார்ந்து அநேக பாடல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு அற்புதமான, அர்த்தமுள்ள, ஆவிக்குரிய, அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்த சங்கீதங்கள். நாம் ஜெபிக்கிற போது அதற்கு தேவனிடத்திலிருந்து பதில் வர வேண்டும் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கணும், அதை குறித்து பக்தனான தாவீது சில நேர்த்தியான காரியங்களை சங்கீதத்தின் மூலமாக அறிவிக்கிறான். உதாரணத்துக்கு 17ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தாவே நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதலை கவனியும், கபடமில்லாத உதடுகளினின்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும். கவனிங்க, ஜெபத்தை கவனிங்க, அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுங்க என்று பக்தன் மன்றாடுகிற போது அங்கே ஒரு தன்னிலை விளக்கமும் கூட கொடுக்கின்றான். தேவன் எந்த ஜெபத்திற்கு பதில் தருவார் என்பது தாவீதுக்கு நல்லா தெரியும். எனவே தாவீது இங்கே சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன் அல்லவா, என்னுடைய உதடுகள் கபடற்ற உதடுகள் அல்லவா, சந்தர்ப்பத்திற்கேற்றாற்போல் பேசுகிற உதடுகள் இல்லை அல்லவா. அது மாத்திரமின்றி 3ஆம் வசனம், நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாது இருக்கிறீர். ராத்காலத்தில் என்னை பரிசோதித்தீர், என்னை பரிசீலித்தீர், என்னை சந்தித்து என்னுடைய இருதயத்தை ஆண்டவரை பரிசீலித்தீர். மறுபடியும் நான் நினைவுபடுத்துகிறேன், நான் பிரசங்கிக்கிற தேவன் இருதயங்களை பரிசீலிக்கிறவர். அவர் எந்த சமயத்தில் நம்முடைய இருதயங்களை பரிசீலிப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே பக்தனான தாவீது சொல்லுகிறான், ராக்காலத்திலே நீர் என் இருதயத்தை பரிசீலித்தீர், என்னுடைய இருதயத்தை நீர் பரிசோதித்தீர் அல்லவா, என்னை நீர் கவனித்தீர் அல்லவா, என்னுடைய உதடுகளிலே எந்தவித கபடும் உமக்கு காணப்படவில்லை அல்லவா, என்னுடைய எண்ணங்களிலே, என்னுடைய ஆலோசனையிலே எந்தவித துஷ்டத்துவமும் உமக்கு காணப்படவில்லை அல்லவா, என்னுடைய நடத்தை சரியாயிருக்கிறது அல்லவா, என்னுடைய படுக்கை சரியாக இருக்கிறது அல்லவா என்று தன்னுடைய நிலையை குறித்தும் கூட தேவனிடத்திலே சொல்லுகின்றான். தேவனிடத்திலிருந்து நமக்கு பதில் வர வேண்டும். நம்முடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு அவரிடத்திலிருந்து பதில் தேவன் தர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவீர்கள் என்றால் நம்முடைய உதடுகள் சரியா இருக்கணும், அதேபோல நம்முடைய எண்ணங்கள் சரியா இருக்கணும், நம்முடைய நடத்தைகள் சரியாக இருக்கணும், நம்முடைய படுக்கையும் சரியாக இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பதில் வரும் என்று இந்த சங்கீதத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 18வது சங்கீதத்திற்கு வரும்போது இன்னும் வெளியேறப்பட்ட சில விஷயங்கள் தாவீதால் வெளிப்படுத்தப்படுகிறது. அது என்னவென்றால், வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிக்கிறேன். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் விடுவித்தார். தாவீது சொல்றாங்க, கவனிங்க, என் சத்துருக்கள் என்னை காட்டிலும் பலம் வாய்ந்தவர்கள், இருந்தாலும் அவர்கள் கைக்கு நான் எட்டாதபடிக்கு நீர் என்னை காப்பாற்றினீர். இந்த நம்மத்திலே யாராவது இருக்கிறீங்களா? யார் என்னுடைய வாழ்க்கையில, யார் என்னுடைய பிழைப்பில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வேலையில், நான் செய்கிற ஊழியத்தில்,
என்னுடைய மற்ற காரியங்களில் தடையாக, இடையூறாக, இடறுதலாக இருக்கக்கூடியவர்கள், என்னை விட மிகுந்த அறிவுள்ளவர்கள், என்னை விட பேரும் புகழும் இருக்கிறவர்கள், என்னை விட மிகவும் பலம் வாய்ந்தவர்கள். எனவே எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையினாலே என்னால் எதுவுமே செய்ய இயலாது, தப்பி ஓடுவதை தவிர. வேலை செய்கிற இடத்திலே என் அன்பு தம்பியே, தங்கையே, சகோதர சகோதரிகளே, நீ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாய். அந்த பிரச்சனைகள் குறிப்பிட்ட மனிதரால் உனக்கு வருகிறது. இதில் உன்னுடைய எண்ணம் என்ன? என்னால் அவரை எதிர்கொள்ள முடியவில்லை. அவர் என்னை விட உன்னதமான ஒரு ஸ்தானத்திலே இருக்கிறவர், என்னுடைய மேல் அதிகாரியாக இருக்கிறார். அவருடைய தயை தாட்சியத்தின் மீதுதான் அநேகர் சார்ந்திருக்கிறார்கள். எனவே என் பட்சமாய் ஒருவரும் நிற்க மாட்டார்கள். கடைசியில் அவர் சொல்வதுதான் சரியான வார்த்தை என்றாகிவிடும். அவர் சொல்வதுதான் வேத வாக்கென்றாகிவிடும். அவர் சொல்வதுதான் கடைசியிலே வெற்றியும் பெறும். என்னுடைய பேச்சை யாரும் கேட்க மாட்டார்கள், என்னை கண்டுகொள்ளவும் மாட்டார்கள், என் பட்சம் யாரும் நிற்கவும் மாட்டார்கள். எனவே இன்று நான் சந்திக்கின்ற இந்த போராட்டங்களிலிருந்து என்னை யாரும் தப்புவிக்க முடியாது, என் பிரச்சனைகளிலிருந்து யாரும் என்னை தப்புவிக்க முடியாது. காரணம் என்னவென்றால், எனக்கு எதிராக இருக்கிற நபர் மிகுந்த பலசாலி, அல்லது நான் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகள் மிகவும் பலம் வாய்ந்த பிரச்சனைகள், அவைகள் என்னை பயப்படுத்துகிற பிரச்சனைகள், அது என்னுடைய நிம்மதியை இழக்கச் செய்கிற பிரச்சனைகள், நித்திரை வரவிடாமல் செய்கிற பிரச்சனைகள், அது தீராத பிரச்சனைகள். தயவு செஞ்சு கவனிக்கணும். எப்பவா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை வருகிறது என்றால், பல வருஷங்களுக்கு முன்னாலே தேவன் எனக்கு இந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தார். அது என்னவென்றால், ஏதாவது பிரச்சனை வருகிற போது அதை இரண்டாக பிரிக்கச் சொன்னார். இன்று ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை, ஃபார்முலாவை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்காங்க? இருக்குன்னு சொல்றேன், கையை உயர்த்துறீங்களா? ஒருவேளை யாராவது கையை உயர்த்தாம இருந்தால் உங்களை லேசா டச் பண்ணி பாருங்க. ஏனென்றால் உயிரோடு இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயம் ஏதாவது பிரச்சனை இருக்கும். ரைட், உங்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்க இல்லையா? அதை நாம ரெண்டா டிவைட் பண்ணணுங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அது எதுவாக இருந்தாலும் சரி, அதை ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். ஒன்று, உங்களுக்கு வந்திருக்கிற பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடியுமா? அல்லது தீர்வு காண முயற்சி எடுத்தீர்களா? என்னுடைய குடும்பத்திலே நிம்மதி இல்லை, என் கணவனோடு சமாதானமாக இல்லை, மனைவியோடு சமாதானமாக இல்லை, என் பிள்ளைகள் எங்கள் பேச்சை கேட்பதில்லை. இதுதான் சாதாரணமாக குடும்பங்கள்ல இருக்கிற பிரச்சனை. உத்தியோகம் செய்கிற இடத்துல எவ்வளவுதான் கடினமா உழைச்சாலும் சரி, பேரே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவு அன்பா நடந்துகிட்டாலும், எவ்வளவுதான் நம்மளை தாழ்த்துக்கிட்டாலும், எல்லாத்தையும் சகிச்சுட்டு போனாலும், என் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி ஒருவேளை பொருளாதார பிரச்சனை, அதே போல எத்தனை மருந்து, எத்தனையோ டாக்டர்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டே இருந்தாலும் அந்த வியாதி மாத்திரம் போறதே இல்லை. இது ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை. சாதாரணமா வாழ்க்கையில 4 பிரச்சனைகள். ஒன்னு ஆவிக்குரிய பிரகாரமான பிரச்சனைகள், ரெண்டாவது குடும்ப பிரச்சனை, மூணாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 4வது பொருளாதார பிரச்சனை. சாதாரணமா இருக்கிற பிரச்சனைகள் இவைகள் தான். ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல், ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ். இதுதான் சாதாரணமா மனிதனுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். இப்ப நீ யோசிக்க வேண்டியது என்னன்னா, நீ சந்திக்கிற பிரச்சனை உன்னால் தீர்க்க முடிகிற வாய்ப்பு இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது அந்த பிரச்சனையை என் பட்சத்திலிருந்து நான் தீர்வு காண்பதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? கொஞ்சம் உட்கார்ந்து யோசிக்கணும். உன்னால செய்ய முடிஞ்சதை நீ செய்யாம தேவன் மாத்திரம்தான் செய்யணும் அப்படின்னு நினைச்சேன்னா அந்த பிரச்சனை தீரவே தீராது. ஃபார் எக்ஸாம்பிள், மனைவி உன்னை பார்த்து எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இல்லைன்னா வாய்க்கு வந்தபடி ஏதோ பேசிடுறாங்க. என் மனைவி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கா, கண்டபடி பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு நீ நினைக்கலாம். அல்லது ஏன் அப்படி அவங்க பேசுறாங்க, ஏன் என் மனைவி அப்படியெல்லாம் பேசுறா? ஒருவேளை நீ ஒழுங்கா வேலைக்கு போகாம, ஒருவேளை எந்த வேலையும் செய்யாம, எப்ப பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருந்தா, சாப்பிடுறது, டிவி முன்னால வந்து உட்காருது, இதையே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா எந்த மனைவியாலையும் சகிச்சுக்க முடியாது. அநேக சந்தர்ப்பங்கள்ல விசிட்டிங் ஹவர்ஸுக்கு வரும்போது சில பேர் சகோதரிகள், ஐயா எங்க வீட்டுக்காரரு ஒழுங்கா ஒரு 3 மாசம் ஒரு இடத்துல உருப்படியா வேலை செய்ய மாட்டாருங்க. 3 மாசம் ஆயிடுச்சுன்னா எங்கிருந்தோ வந்துடும், திடீர்னு தன்னுடைய வேலையை விட்டு நின்றுவாரு.
ஒழுங்கா ஒரு வாரம் கூட வேலைக்கு போக மாட்டார். 4 நாள் தொடர்ந்து வேலைக்கு போனார்னா 5ஆவது நாள் கட்டடிச்சிருவாரு. ஏதோ ஒரு வலி வந்துடும் அவருக்கு. பிரச்சனை வந்துருச்சு அப்படிம்பாரு. ஸோ இப்படி கடினமா உழைக்காம உட்கார்ந்து சாப்பிடுற கணவர் இருக்காருன்னு வச்சுக்கலாமே. எந்த மனைவியா இருந்தாலும் கட்டாயம் மன ரீதியான அல்லது சரீர பிரகாரமான அழுத்தத்துக்கு ஆளாவாங்க. என் மனைவி எப்ப பார்த்தாலும் என்ன கத்திக்கிட்டே இருக்கா, திட்டிக்கிட்டே இருக்கா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறது தான் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனை என்றால் கவனி. அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னா இருக்கு. அது என்ன? ஒழுங்கா வேலை செய்யறது, கஷ்டப்பட்டு உழைக்கிறது. நீ கஷ்டப்பட்டு கடினமா உழைச்சேன்னா கட்டாயமா உன்னோட பிரச்சனைக்கு அதுல இருந்து தீர்வு கிடைக்கும். உன் வீட்டில் அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கா சகோதரி? அதாவது உன் கணவர் எப்போது திட்டிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு திட்டுறாரு அப்படின்னு கேட்டா காலையில நான் எந்திரிக்க மாட்டேங்க, அதுக்காக அவ்வளவு திட்டிடுவார் என்ன? இது பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனையை தீர்க்கிறது யார் கையில இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் சிஸ்டர்ஸ். யாரு கையிலுங்க இருக்கு? உங்க வீட்டுக்காரர் கையில இருக்கு, அப்படித்தானே? ஏன்னா அவர் பேசாம இருக்க மாட்டேங்கிறாரு. நான் எப்ப எந்திரிக்கிறேனோ அப்பதான் எந்திரிப்பேன். அவர் பேசாம இருந்தாருன்னு வச்சுங்க, இந்த பிரச்சனையே வராதுல்ல. கவனிங்க, ஒரு கதை சொல்றேன். ஒரு அப்பா தன்னுடைய சின்ன மகன்கிட்ட வந்து என்னடா சத்தம் போட்டுருக்கீங்கன்னு கேட்டா, திட்டாம சத்தம் போடாம இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காது டாடி. உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்க? யாருக்கும் புரியல. என்னடா அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்படி கேட்டதுக்கு என் தம்பி சொல்றான், அண்ணன் என்ன திரும்பி அடிக்காம இருந்தா எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னா. திரும்பி அடிக்காம அப்படின்னா முதல்ல அடிச்சது யாரு? இவன் முதல்ல அடிச்சிருக்கான். அப்ப என்ன செய்யணுமா? அவன் அடிக்க கூடாதான். ஏன்டா சண்டை வந்துன்னா அவன் என்ன திரும்பி அடிச்சிட்டான். அப்ப அந்த சண்டையே இல்லாம இருக்கணும்னா என்ன செய்யணுமா? அண்ணன் திரும்பி அடிக்க கூடாது. அப்படின்னா நான் அடிப்பேன், என் புத்தியை நான் மாத்திக்க மாட்டேன். யாருங்க? பிரச்சனையை உன்கிட்ட வச்சுக்கிட்டு தேவன் தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா சாத்தியம் இல்லை. அன்பு சகோதரனே சகோதரியே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீ எதிர்கொள்றன்னா முதலாவது அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன? எக்ஸாம்ல நீ ஃபெயில் ஆயிட்ட. எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆனவனுக்கு இப்போ ஒரு பெரிய பிரச்சனை. அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா ஃபெயிலியர், தோல்வி. இந்த தோல்வி என்கிற இந்த பிரச்சனைய நீ மேற்கொள்ளணும்னா அது உன் கையில இருக்கா, தேவனுடைய கைகள்ல இருக்கா? யோசிச்சு பாருங்க. முதல்ல அதை டிவைட் பண்ணு. இன்று நீ எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனை தீர்கிற பிரச்சனையா, தீராத பிரச்சனையா? அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன்னுடைய கைகள்ல இருக்கா, இல்ல உன் கையில இல்லையா? எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிட்ட. ஏன் ஃபெயில் ஆயிட்டன்னா ஆண்டவர் வந்து எனக்காக பரீட்சை எழுதல. ஆண்டவர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதுவாரா? ஏன் நீ எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆயிருக்கனா நீ ஒழுங்கா படிக்காததால. படிக்க வேண்டிய சமயத்துல படிக்கல, கஷ்டப்பட வேண்டிய நேரத்துல கஷ்டப்படல. அதன் விளைவா நீ எக்ஸாம்ஸ்ல ஒழுங்கா எழுத முடியல. எழுதுனா கூட ஃபெயில் ஆயிட்ட. இப்ப அந்த எக்ஸாம்ஸ்ல பாஸ் ஆகணும்னா அது யாரோட கையில் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. உன் கையில தானே இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? கஷ்டப்பட்டு படிக்கணும். ஜாக்கிரதையா கவனிங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்கள் எதிர்கொள்ளுகிற வேளையில அந்த பிரச்சனை தீருவதற்கு உன்னுடைய பங்குக்கு நீ செய்வது, உனக்காக நீ செய்ய வேண்டியதை நீ செய்கிறாயா, செய்வதில்லையா? கொஞ்சம் கவனிங்க. உங்கள் எத்தனை பேருக்கு பிரச்சனை இருக்கு? கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஏற்கனவே உயர்த்தின ஸ்பீட்ல இப்போ உயர்த்தல. ரைட். கொஞ்சம் முக்கியமா கவனிங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, கையை உயர்த்தினீங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல, அந்த பிரச்சனை தீர்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சீங்களா? கொஞ்சம் யோசிக்கணும். நாம செய்ய வேண்டியதை நாம செஞ்சிருக்கோமா? அது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன்னுடைய வீட்டுல பிரச்சனை இருக்கு, அல்லது உன் சரீரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, உன் பிள்ளைங்களோட விஷயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கு, அல்லது உன்னுடைய படிப்பின் காரியங்கள் ஏதோ பிரச்சனை இருக்கு, சிலருக்கு தன்னுடைய வேலை விஷயத்துல பிரச்சனை இருக்கலாம், விவாக விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இன்னைக்கு நீ என்ன பிரச்சனையோடு இருக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது உன்னுடைய சைட்ல இருந்து நீ செய்ய முடிஞ்சதெல்லாம் செஞ்சிருக்கியா? அதுதான் கேள்வி. உன்னோட சைட்ல நீ செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்யாம போயிட்டா தேவன் இறங்கி வந்து உதவுவார்னு நினைக்க கூடாது. நீ செய்ய வேண்டியதை செய்யாம தேவன் அற்புதம் செய்யணும்னு எதிர்பார்த்தினா நடக்காது. அப்போ சில பேர் நினைக்கிறீங்க இன்னைக்கு அது அவ்வளவுதான் அப்படி சொன்னா அப்போ அவ்வளவுதான். ஏன்னா நான் எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிக்க முடியும்? நான் போய் எப்படி இல்லை கஷ்டப்பட்டு எல்லாம் உழைக்கிறது? கவனிக்கணும். உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கு தீர்வு என்பது உன்னுடைய கரங்களில் இருந்தால்
அந்த தீர்வுக்கான எந்த முயற்சியும் நீ செய்யாமல் இருந்தால், அப்படி நீ எதுவுமே செய்யாமல் தேவன் அற்புதத்தை செய்வார் என்று நினைத்தா அது சும்மா. என்னுடைய வேண்டுகோள், பிரச்சனைகளை டிவைட் பண்ணணும். அதாவது அது நம்ம கையில இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனை என் கையில தான் இருக்கு அப்படின்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நம்முடைய சைட்ல இருந்து செய்ய முடிஞ்சதை வஞ்சனை இல்லாம நாம செய்யணும். சாதாரணமா டாக்டர்ஸ் சில பேர் இந்த நல்ல வார்த்தையை சொல்லுவாங்க, we treat and God heals. நாங்க மருத்துவம் தான் பண்ணுவோம், ஆனால் ஆரோக்கியத்தை அருள வேண்டியவர் தேவன். அப்படியே ஒரு அருமையான வார்த்தை. அதாவது டாக்டர்ஸ் என்ன செய்வாங்க? வைத்தியம் பண்ணுவாங்க. டாக்டர் என்ன செய்வாரு? சரி செய்வாரு, அல்லது சுகம் வர பண்ணுவாரு, அல்லது ஆரோக்கியத்தை திரும்ப வர பண்ணுவாரு. ஒருவேளை டாக்டர் எந்த மருத்துவமும் செய்யாம ஒரு பிரச்சனை நீ அவர்கிட்ட போறேன்னு வச்சுக்கலாமே. ஒரு சுகவீனத்துக்காக டாக்டர் கிட்ட போற. அப்படி சுகவீனத்தோட போகும்போது ஒருவேளை டாக்டர் உன்னை டெஸ்ட் பண்ணாம, எந்த பரிசோதனையும் பரிசீலனையும் பண்ணாம, பரவாயில்லங்க நாம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேனா ஆலயத்துக்கு வந்திருக்கிறேனா அப்படின்னு மேல இருந்து கீழே வரைக்கும் பார்ப்பேன். ஆமாவா இல்லையா? இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது டாக்டர் உனக்கு என்ன செய்யணும்னு விரும்புவ? மருத்துவம் பார்க்கணும்னு விரும்புவீங்களா, இல்ல உங்களுக்காக ஜெபிக்கணும்னு விரும்புவீங்களா? நான் ஒன்னும் பேச மாட்டேங்கிறீங்க. மருத்துவமா? ஜெபம் பண்ணி அனுப்புனா போதாதா? மறுபடியும் அங்க போவீங்களா? அங்க போனா நாம எதை எதிர்பார்க்கிறோம்? நல்ல மருத்துவத்தை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு மருத்துவர் என்பதனால. மருத்துவம் செய்ய வேண்டிய டாக்டர் மருத்துவம் பார்க்காம ஒருவேளை ஜெபம் மட்டும் செஞ்சு அனுப்புறாருன்னு வச்சுக்கலாமே. அப்ப நீங்க என்ன செய்வீங்க? இந்த ஜெபத்தை மைண்ட்ல நான் கண்டிப்பா பண்ணணும்னா இல்லையா, நீங்க வைத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? மருத்துவம் செய்கிற ஒரு டாக்டர் மருத்துவ ரீதியா உன்னுடைய சுகவீனத்திற்கு ஏற்றபடி தான் மருத்துவம் செய்ய வேண்டிய அந்த காரியத்தை செய்யாம, தேவனே ஏதோ வியாதி வந்திருக்கான், நீர் தான் சுகமாக்கணும் அப்படின்னா, அப்ப நீ எதுக்காக அங்க இருக்கிற? நீ செய்ய வேண்டிய மருத்துவத்தை நீ செய்ய. நான் அருளி செய்ய வேண்டிய சுகத்தை நான் அருளி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாரா மாட்டாரா? கட்டாயம் சொல்லுவார். ஏனென்றால் ஆண்டவரே சொல்லுகிறார், வியாதியஸ்தனுக்கே தவிர ஆரோக்கியமாய் இருக்கிறவனுக்கு வைத்தியம் தேவையில்லை என்றால் வைத்தியத்தை இயேசு புறக்கணிக்கவில்லை. மருத்துவம் செய்யவே கூடாது என்று ஒரு காலம் தேவன் சொல்வதில்லை. மருத்துவத்தையும் மருத்துவர்களையும் கூட தேவனே அருளி செய்திருக்கிறார். கவனிங்க, பைபிள்ல லூக்கா சுவிசேஷம் இருக்கு இல்லையா? இந்த லூக்காவின் சுவிசேஷத்தை எழுதியவன் ஒரு வைத்தியன். வைத்தியனான லூக்கா. வைத்தியன் அப்படின்னா அது உங்களுக்கே தெரியுங்களா, டாக்டர். அந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதின அந்த பெரிய தெய்வ மனிதன், பெரிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், மருத்துவன். மருத்துவத்தை பைபிள் ஒரு நாளும் எதிர்ப்பதில்லை. அது மாத்திரமல்ல, மருந்துகளை கண்டுபிடித்தவர்களிலே அதிகபட்சமானோர் கிறிஸ்தவர்கள். அதிலும் குறிப்பாக தேவனை மிகவும் விசுவாசித்தவர்கள். தேவன் அருளிய மகா ஞானத்தை கொண்டுதான் வைத்தியம் கொடுத்தார்கள். அதேபோல மருந்துகளையும் கண்டுபிடித்தார்கள். சரி, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிற முயற்சி செய்யறேன், அவ்வளவுதான். ஒரு மருத்துவர் இடத்துல போகும்போது அவர் எந்த மருத்துவமும் பண்ணாம உன்னை ஜெபம் பண்ணி அனுப்பி வைக்கிறாருன்னா நீ என்ன சொல்லுவ? ஐயா வைத்தியம் பண்ணுங்க, நீங்க செய்ய வேண்டியது ஏதாவது கொஞ்சம் செய்யுங்க ஐயா. டாக்டர், தேவன் அருள வேண்டிய ஆரோக்கியத்தை அவர் கட்டாயம் அருள் செய்வார், ஆனா நீங்க செய்ய வேண்டியது செய்யுங்க சொல்லுவீங்களா இல்லையா? சொல்லுவீங்க. ஒரு பிரச்சனையை நீ எதிர்கொள்ளுகிற போது அந்த பிரச்சனையின் தீர்வுக்காக நீ செய்ய வேண்டியவர்களை கட்டாயம் செய்யணும். உன் வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு. உன்னோட வீட்டுல பிரச்சனை இருக்கிறதுனால அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு கணவனாக அல்லது மனைவியாக நீ செய்ய வேண்டிய முயற்சிகளை நீ செய்தாயா? வீட்டுல கொஞ்சம் மன வருத்தங்கள் இருக்கு. அப்ப மன வருத்தத்தில் இருக்கிற உன்னுடைய குடும்பத்துல அமைதி, நிம்மதி, சந்தோஷத்துக்காக நீ செய்ய வேண்டியவர்களை செஞ்சியா? அந்த இளைய மகன் அவனோட அப்பா கிட்ட சொன்ன மாதிரியே, எங்க அண்ணன் திருப்பி அடிக்காம இருந்தா பிரச்சனையே இருக்காது டாடி. இந்த விதத்துல ஒரு வேளை நீ நடந்துகிட்டு இருந்தீங்கன்னா உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீராது. முதலாவது, எந்த பிரச்சனையும் ரெண்டா டிவைட் பண்ணிக்கணும். ஒன்னு உன்னால் தீர்க்க முடிந்த பிரச்சனை, ரெண்டாவது உன்னால் தீர்க்கவே முடியாத பிரச்சனை. எப்ப உன்னால தீர்க்க முடிஞ்ச பிரச்சனையா அது இருக்கிறதோ அப்ப கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அது உன் கையில தான் இருக்கு.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை உன்னால தீர்க்க முடியும் அப்படின்னா அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. காரணம் அந்த பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியுங்கிறதால. சோ நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும் என்றால் கவனிங்க, அந்த பிரச்சனை தீருவதற்கு என்னுடைய சைட்ல இருந்து நான் செய்ய வேண்டியவைகளை செய்கின்றேனா இல்லையா, அதுக்கு பதில் தேடணும். அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், இன்னைக்கு நீ எதிர்கொள்கிற அது எந்த பிரச்சனையா இருந்தாலும், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்பது கிடைப்பதற்காக என்னுடைய பட்சத்திலிருந்து நான் செய்ய வேண்டியவைகளை செய்கிறேனா இல்லையா, இதற்கான பதில் உன் சைட்ல இருந்து 100% எஸ், நான் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் நான் செஞ்சிட்டேன் ஆண்டவரே, நீ என்னுடைய கரத்தில் ஒப்படைத்த வேலையை எந்த குறைபாடும் இல்லாமல் நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே என்று நீ சொல்ல வேண்டும். பக்தனான தாவீது இந்த அற்புதமான சங்கீதத்தை எழுதி, என்னுடைய சத்துருக்கள் என்னை விட மிகுந்த பலசாலிகளாய் இருக்கையில் தேவன் என்னை அவர்கள் கரங்களிலிருந்து விடுவித்தார். ஏனென்றால் என் தேவனுக்கு நான் விருப்பமானவன் என்பதனால், நீதி மார்க்கத்தை நான் அனுசரிக்கிறவன் என்பதனால், குற்றமில்லாமல் என் வாழ்க்கை வாழ்ந்ததினால், என் தேவனை ஒரு காலம் விட்டு விலக முடியாது என்பதனால், நியாய பிரமாணங்களை எல்லாம் கை கொண்டேன் என்பதனால், என்னுடைய தேவனுடைய பார்வைக்கு உத்தமமாய் நான் வாழ்ந்ததினால் என் தேவன் எனக்கு அதற்கான பிரதிபலனை அருளியிருக்கிறார். ஆண்டவர் இப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கும் அருளி செய்யுங்கப்பா. அப்பேற்பட்ட வாழ்க்கை எனக்கு அருளி செய்யுங்க ராஜா, எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கும் அருளி செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய வேண்டும். நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் உம்மிடத்திலே வந்து ஆச்சரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் ஒரே மாதிரி இருக்கிற தேவன் அல்லவா அப்படின்னு எத்தனை பைபிள் ரெஃபரன்சஸ் ஆண்டவரே நாங்கள் கோட் செய்தாலும் எங்களுக்கு பதில் வராது. முதலில் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும். அது குடும்ப விஷயமாக இருந்தாலும், படிப்பின் காரியங்களானாலும், வேலைக்கான விஷயங்களாக இருந்தாலும், ஊழியத்தின் காரியங்களாக இருந்தாலும், ஜெப காரியங்களாக இருந்தாலும், எவற்றிலும் நாங்கள் செய்ய வேண்டியதை நாங்கள் செய்ய வேண்டும். பிரதிபலனை தருகிறவர் நீர். அதன் பலனாக நாங்கள் வெற்றியை சாதிக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும், அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Address Calvary, Post Box number 30, Kukatpalli, Hyderabad 72.